ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வருது. நான் இந்த வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்னு ரொம்ப நேரம் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ ஒரு மோட்டிவேட் பண்ணுறதோ அல்லது டிமோட்டிவேட் பண்ணுறதோ அல்லது பாசிட்டிவாக பேசுகிறதோ நெகட்டிவாக பேசுகிறதோ இது டாப்பிக்கே இல்லை விடுங்க. இதில் மார்க்கெட்டில் இருக்கிற ரியாலிட்டி பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இது நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துக்கங்க, இல்லை அட்வைஸாக எடுத்துக்கங்க, இல்லை எதுவானா எடுத்துக்கங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடக்குதா எடுத்துங்க, இல்லை உங்களுக்கு பிடிக்கல விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இது பாருங்கள். நீங்கள் விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை அந்த டைமில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருப்பேன். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டை காலையில் சின்ன மூமெண்டம் டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். பார்த்துருப்பீங்க தெரியல. மார்க்கெட் ஒரு சின்ன ஏரியா க்ரியேட் பண்ணிச்சு. ஒரு 10-11 மணிக்கெலாம் உங்களுடைய வேலை முடிஞ்சிச்சு, மார்க்கெட் எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இன்றைக்கி ஓவர் ட்ரேடிங் பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட தேதி 19 ஜனவரி. லாஸ்ட் வீக்கில் ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ராஃபிட்டில் இருந்திருக்காங்க. லாஸ்ட் வீக்கு ஆல்மோஸ்ட் நான் அந்த நம்பர்ஸ்லாம் ஒரு குறிப்பிடல, எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சி அது தேவையில்லை, எந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சாங்க தேவையில்லை, யார் எந்த ஊர் எதுவுமே வேணாம். நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க. அந்த நஷ்டம் எதனால் அப்படின்றத பார்க்கலாம். ஓவர் ட்ரேடிங் எமோஷனல் அதெல்லாம் நார்மலாக காமன் தான். சரி, அந்த விஷயம் எப்படி நடக்குது அப்படின்றத உங்களுக்கு அந்த சார்ட் இன்றைக்கி கரெக்டாக அமைஞ்சிருக்கு, அதனால சொல்கிறேன் நான். இப்போது ஒரு ட்ரேடர் எப்படி மனநன்மை எப்படி இருக்குன்னா, ஒரு 10 நாள் நான் ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டேன் அப்படின்னா தனக்குள்ளே நமக்கு ட்ரேடிங் வந்துடுச்சு, நமக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணுறோம் நம்ம அப்படின்ற ஒரு மைண்ட் செட், லிட்டில் பிட் ஒரு 5 லட்ச ரூபா ப்ராஃபிட்டில் சேர்த்துட்டேன் நம்ம, இப்போ எனக்கு ட்ரேடிங் வந்துடுச்சு அப்படின்ற கான்செப்டோட மார்க்கெட்டை அணுக சொல்லும். மார்க்கெட் சுப்பீரியர் நமக்கு ஒவ்வொரு நாளும் புது புது ஷோ காமிச்சிட்டே இருக்கும். நீங்கள் பார்க்குற பேட்டர்ன் ஒரு சில நாள் வேலை செய்யும், ஒரு சில நாள் வேலை செய்யாது. ஆனால் நீங்கள் எங்கே இருக்கணும் அப்படின்னா, மார்க்கெட்டு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை அன்றைக்கி நாங்கள் அப்ளை பண்ணுறோம், அதுக்கான பலன் மார்க்கெட் கொடுக்கட்டும். மேபி நான் தவறாமல் இருக்கலாம், நம்ம தவறாமல் இருந்தால் நம்மளுடைய டிசிஷன் தவறாக இருந்தால் அதுக்கான பெனால்ட்டி நம்ம கட்டிடுறோம். அது பேர் தான் நம்ம ஸ்டாப் லாஸும் கொடுத்துட்டு வரோம். ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இன்றைக்கி கூட காலையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேடில் எல்லாமே ப்ராஃபிட்டில் இருந்திருக்காங்க. அதாவது இந்த காலையில் இந்த ஒரு டவுன் சைடு மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஆச்சு, ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆச்சு, ஒரு பிரேக் டவுன் ஆச்சு. பிரேக் டவுனில் ஒரு மார்னிங் மூமெண்டம் கேட்ச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 10 மணியோட ட்ரேடிங் முடிஞ்சிச்சு. ரைட், அதுக்கப்புறம் அவங்களுடைய வியூ என்ன இருந்திருக்கு அப்படின்னா, அந்த காலையில் என்ன ப்ராஃபிட் ஒரு 10,000 ரூபா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹியூஜ் அமௌண்ட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 10,000 ரூபா ப்ராஃபிட்டில் வந்துடுச்சு அப்படின்னா, அந்த 10,000 ரூபாய் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ண முடியாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துச்சு. இப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வந்துச்சு. டவுன் ட்ரெண்டில் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே வரோம்னு சொல்லி இந்த இடத்துல அகைன் இன்னொரு ஷார்ட், இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிவிட்டு, ஸோ இங்கேருந்து ட்ரேடிங் இன்னொரு ஷார்ட் இன்னும் அவங்களுடைய கணிப்பு இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு, ரைட்டுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல ரீஎன்ட்ரி பண்ணியிருக்காங்க. ரீஎன்ட்ரி பண்ணதுக்கப்புறமா மார்க்கெட்டு இந்த நெக்லைன் கட்டாயின்னு பண்ணால் அவங்களுடைய வியூவில் இது டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி தெரிஞ்சிருக்கு. இது இந்த இடத்துல டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ டபிள்யூ பேட்டர்ன் தெரிஞ்சு மார்க்கெட் மேலே மூவ் ஆகிடுச்சு. இந்த பக்கம் எஸ்எல் கட் பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்கள என்ட்ரி போட்டாங்க, பேனிக்கில் எஸ்எல் கட் பண்ணாங்க. இந்த 10,000 ரூபாய் காலி. ஓகே, எஸ்எல் போட்ட 10,000 ரூபாய் காலி. திரும்ப என்னென்னா அவங்களுடைய வியூ, ஓகே மார்க்கெட் இங்கே டபிள்யூ பேட்டர்ன் எடுத்துச்சு, நம்ம இங்கேருந்து ஒரு பை என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு குவான்டிட்டியை டபுள் போட்டு பை போட்டு எடுத்திருக்காங்க. ஏன்னா லாஸ் ஆகிடுச்சு, லாஸ் ஆகிட்டு போய் திரும்ப லாபத்தில் தான் போகணும் நான் இன்றைக்கி டிசைட் பண்ணுறதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே. இப்போ இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அப்போயே இங்கே சேல் பண்ணியிருந்தோம், மார்க்கெட் நம்ம ஃபேவராக கீழே வந்துச்சு, இப்போ நம்ம அந்த பை இதை என்ட்ரி ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம குவான்டிட்டின்னு 4 மடங்கு குவான்டிட்டி போட்டு நம்ம சேல் எடுத்து மார்க்கெட்டை ஒரு டவுன் சைட் ப்ரெடிக்ஷன் போயிடலாம் அப்படி திரும்ப அங்கே டவுன் சைட் பண்ணியிருக்காங்க. அப்போது எங்கள் எண்ணங்கள் எப்படி மாறுது பாருங்கள். அவங்க ஃபஸ்ட்டு ட்ரேடில் க்ளோஸ் பண்ண இந்த மனநிலைமை வேறு, அதுக்கப்புறமா மார்க்கெட் ரன்னிங்கில் மார்க்கெட் மேலே கீழே உங்களுக்கு காட்டம் காமிச்சிட்டே இருக்கும் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி டைமில் என்னென்னா அவங்க ஃபுல் விரக்தி ஆகிட்டு நிறைய அந்த 12 to 2 இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான குவான்டிட்டி போட்டு ஷார்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பை பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னென்னு அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறம் காலையில் அந்த 10,000 ரூபாய் ப்ராஃபிட்டில் வந்து சப்பே சிஸ்டம் க்ளோஸ் பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்குமே அப்படின்னு ஒன்று. அதுக்கப்புறம் சரி போனால் போட எடுத்துட்டோம், வந்த காசு போயிடுச்சு, லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, சரி அங்கேயாவது விட்டுட்டு இருக்கலாமே அப்படின்னு. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யார் வேணாலும் சொல்லலாம். நடக்க போகிறதுக்கு முன்னாடி தெரியும். அதுக்காக நிறைய பேர் சொல்கிறேன், மார்க்கெட்டு மேலே போயிடுச்சு, நமக்கான ஏரியாவில் போகாதப்போ நம்ம கை வைக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு சொல்லி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு என்னோடய பிளான் இருக்குதுன்னா, மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்குதுன்னா அது போட்டோம், எவ்வளோ தூரம்னா போடணும், எனக்கு தேவையில்லாது அப்படின்ற மனநிலைமை நீங்கள் இப்போ நான் எப்படி உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், எப்படி ஷேர் பண்ணுறேன், அந்த 20 வருஷம் அனுபவம். ஸோ அப்போ என்னன்னா மார்க்கெட்டு நம்ம கூப்பிடும். இந்த வடிவேலு ஃபிலிம் வாடா கிட்னி திருட பையன் கூப்பிடுவோம் இல்லைங்களா, சேம் கான்செப்ட் தான். வாடான்னு சொல்லி கூப்பிட்டு மார்க்கெட். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இல்லை நீயா நானா மார்க்கெட்டு போட்டி போடவே முடியாது. நீங்கள் எத்தனை வருஷம் இருங்க,
நிறைய பேர் சொல்லுவாங்க பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் வந்து போட்டி போட்டு பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரேடர் தான் போட்டிலாம் பண்ண முடியாது. சில டைமில் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அதுக்கான பலனை மார்க்கெட் உங்கள்கிட்ட கொடுத்துரும், இல்லை நீங்களாவது கொடுத்துட்டு வந்துடுவீங்க. ஸோ புரிஞ்சுங்க, மார்க்கெட்டை விட்டுடுங்க, அது போக்கில் விட்டுடுங்க. அது உங்களுக்கு உங்களுடைய செட்டப்பில் மார்க்கெட் ரன் ஆகுதான்னு பாருங்கள். இல்லையா உங்களுக்கு எதிரான இடத்துல இப்போ கபடின்னு வச்சுக்கலாம், ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து இங்கே விளையாடலான்னு ட்ரை பண்ணிங்க, மார்க்கெட் சடனாக மேலே போய்ட்டு இங்கே விளையாடிட்டு இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் பையோ சேல் எது எடுத்தாலும் தப்பாயிடும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு சம்மந்தமாக எல்லாம் ஏரியாது. ஆனால் உங்கள் சம்மந்தம் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் பையோ சேலை எடுத்துகிட்டு அதுக்கான பெனால்ட்டி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எஸ்கேப். சம்மந்தமே இல்லாத இடத்துல நீங்கள் பையோ சேல் எது பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு தவறான ஒரு டிசிஷனாக அமையும். ரைட்டுங்களா? ஸோ இந்த விஷயம் சொல்லலாம் தான் பார்த்தேன். அதுக்கு நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கமெண்ட் இல்லை. அதனால ரொம்ப நாள் அந்த வீடியோ போடாமல் தான் இருந்தேன். ஸோ அந்த லாஸ் அமௌண்ட்டும் குறிப்பிட தேவையில்லை. ஆனால் ஓவர் ட்ரேடிங்கை வந்து அவாய்ட் பண்ணலாம் இல்லையா? ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.